பாக்கியத்தில் சுக்கிரன் முதல்ல, பிறகு அந்த சுக்கிரன் நீசபங்க ராஜயோகத்திலும் வருகிறார். சுக்கிரன் நமக்கு நீசமாவது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா கெட்டவன் கெடுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. கெடட்டும், நமக்கு அது நல்லது தான். நம்மளுடைய கடனை கொடுக்கக்கூடியவர், நமக்கு நோயை கொடுக்கக்கூடியவர், நமக்கு எதிரியை கொடுக்கக்கூடியவர் நீசமாகிறார். ஆகட்டுமே, அதனால நமக்கு ப்ளஸ் தானே. இப்போ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் எக்ஸ்பைரி ஆகிறது என்பது தான் இதனுடைய அர்த்தம். தனுராசிக்கு என்ன ஸ்பெஷல் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து அமரப்போகிறார். இப்போ செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் வரும் பொழுது அந்த அசுர பலம் அப்படிங்கிறது வரும். அது யாருக்கு வரும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவின் கடைசியில் பார்ப்போம். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்குள் போவோம். ஜூலை மாதம் 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாதம் பலன்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். பிறகு இதற்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். தனுராசிக்கு என்ன ஸ்பெஷல் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து அமரப்போகிறார். இப்போ செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் வரும் பொழுது அந்த அசுர பலம் அப்படிங்கிறது வரும். அது யாருக்கு வரும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவின் கடைசியில் பார்ப்போம். அஷ்டமத்தில் உங்களுக்கு குரு மறைந்து விட்டது அப்படின்னு மேலோட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, அஷ்டமத்தில் உங்களுக்கு சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்நிலை யோகம். அது மட்டுமல்லாமல் புதன் உங்களுக்கு கடகமனைக்குள் வரும் பொழுது சூரிய புத ஆதிபத்தியம் அப்படிங்கிறது 9-10 அதிபதிகளின் சேர்க்கை தர்ம கர்ம அதிபதி யோகம் என்ற அமைப்பில் உங்களுக்கு வந்து அமைகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, 8ஆம் இடத்தில் இந்த யோகம் மறைந்தாலும் சில எதிர்பாராத திடீர் விபரீத ராஜ யோகங்கள் என்பது நமக்கு அந்த 8ஆம் வீட்டில் தான் ஏற்படும். அப்போ ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டு, குறிப்பாக இந்த ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, இனோவேஷன்ஸு, மாடர்ன் டெக்னாலஜி, அரசாங்கம், உயர்நிலை, டீச்சிங், பேங்கிங் ப்ரொஃபஷனில் இருப்பவங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதற்குண்டான வாய்ப்பும் அமைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். பாக்கியத்தில் சுக்கிரன் முதல்ல, பிறகு அந்த சுக்கிரன் நீசபங்க ராஜயோகத்திலும் வருகிறார். சுக்கிரன் நமக்கு நீசமாவது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா கெட்டவன் கெடுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. கெடட்டும், நமக்கு அது நல்லது தான். நம்மளுடைய கடனை கொடுக்கக்கூடியவர், நமக்கு நோயை கொடுக்கக்கூடியவர், நமக்கு எதிரியை கொடுக்கக்கூடியவர் நீசமாகிறார். ஆகட்டுமே, அதனால நமக்கு ப்ளஸ் தானே. இப்போ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் எக்ஸ்பைரி ஆகிறது என்பது தான் இதனுடைய அர்த்தம். குரு 8ஆம் வீட்டில் மறைந்தாலும் இந்த குரு என்ன பண்றாருன்னா, உச்ச குருவுக்கு மறைவில்லை என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். இவர் நமக்கு பிரச்சனைகளை இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்த சாட்டனை நீர்த்து போக வைக்கிறார். அந்த அர்த்தாஷ்டம சனி என்பது நமக்கு நிறைய பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் இது நாள் வரை கொடுத்து கொண்டுதான் இருந்தது. இப்போ அந்த சாட்டன் அப்படிங்கிறது சுருட்டப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பது, நம் பாக்கியங்கள் போவது, கோயில்களுக்கு போவது, வழிபாடுகள், குலதெய்வ ஆராதனை, ஒரு டிவைன் பாசிட்டிவ் கனெக்ஷன் என்பது கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராகு, இந்த ஒரே ஒரு பேட்டு போகிறோம். 100 பால் வந்தாலும் இந்த ஒரு பேட்டை வைத்து எல்லா பாலையும் சிக்ஸராக நாம் அடித்து விட முடியும். இப்போ இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கிறார், பஞ்சமாதிபதி. அப்போ ராகு பலம் பெறுகிறார். முதல்ல ராகுவை சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ இந்த ராகு வேகமாகவும் விவேகமாகவும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய விதத்திலும் செயல்படுவார். இதனால் எண்ட் ரிசல்ட் நமக்கு பெயர், நமக்கு புகழ், நமக்கு அந்தஸ்து, நம்மளுடைய முயற்சிகளில் தீவிரம், வெறித்தனம், ஒரு எனர்ஜி
ஒரு டைனமிக்காக செயல்படுவது, டோட்டல் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அமைப்பு. சாதாரண ஒரு வாய்ப்பு, ஒரு மிஸ்டு கால் வந்தாலும் கூட அதனையே ஒரு சேல்ஸாக மாற்றுவது, கடனை அடைப்பது, இடத்தை விற்பது, அதை வைத்து கடனை அடைத்த பிறகும் ஒரு நல்ல லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி வாங்குவது, இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய ப்ளஸ் பாயிண்டை கண்டிப்பாக நாம் பெற முடியும். இதெல்லாம் வெற்றியை கொடுப்பதற்காகத்தான் அந்த ராகுங்கிற கிரகம் சொந்த நட்சத்திரத்தில் நமக்காக காத்திருக்கிறார். இது ஒரு பிரமாதமான வாய்ப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லா முயற்சிகளையும் தாமதப்படுத்தாமல் மளமளவென்ற ஸ்பீடாக நாம் செய்ய வேண்டும். இது காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் டென்ஷனாக நாம் ஃபீல் பண்ணுவோம். ஏன் அந்த டென்ஷனை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, ராசிக்கு சாட்டனுடைய பார்வை, ராசிக்கு செவ்வாயுடைய பார்வை, தலையில் ஏதோ பாரம் இருப்பது போல் நமக்கு ஒரு தோற்றம் கொடுக்கும். கொஞ்சம் யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஃபோக்கஸ்டாக, டார்கெட் ஓரியன்டாக, ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் செயல்படுவீர்கள். இதையும் தவிர உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சிவராஜ யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறது. இந்த கூட்டணியானது உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுகம், வரிசையாக சுப நிகழ்வுகள் என்பது தனஸ்தானத்தை மேலும் 3 கிரகங்கள் தூக்கி விடுவதனால் அந்த தனத்தை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளும். சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம், இதே தனுர் ராசியிலனா 7ஆம் இடத்தில் செவ்வாய். அப்போ அசுரபலம் யாருக்குன்னா உங்களுடைய கணவருக்கு. நீங்கள் தனுர் ராசி ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு அசுரபலம். ஆனால் அவர்கள் தூண்டப்படுவது, அவர்கள் பயணிப்பது, இலக்காக வைத்திருப்பது வெற்றியை நோக்கி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேரண்டியாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகணும், வருமானம் வர வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு மின்னல் வேகத்தை பளிச்சென்று வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்பார்கள். இதையும் தவிர தனுர் ராசியில் இருக்கக்கூடிய மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாயும் சனியும் ராசியை பார்க்கும் பொழுது சிலருக்கு அந்த ஒற்றை தலைவலி, மைக்ரேன், இல்லைன்னா இந்த பிளட் ப்ரெஷர் போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இயற்கை வைத்தியம், ஃபிட்னஸ்ஸு, வாக்கிங், டயட்டிங், யோகா, தியானம் போன்ற முறைகளில் ஈடுபட்டு உங்களை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் இடம், வீடு, பூமி, அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இவை அனைத்துமே இப்பொழுது பேப்பர் ஒர்க்கில் இருக்கும். ஆனால் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு லாபமாகவும் குட் நியூஸாகவும் கண்டிப்பாக வந்துவிடும். குழந்தைகள் குறிப்பாக கல்வியில் கூடுதல் கவனம் என்பது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் செய்ய வேண்டும். உங்களுடைய பயிற்சிகள், முயற்சிகளுக்கு தெளிவான ஒரு குருவை நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய ரிசல்ட் என்பது இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகனை நீங்கள் வழிபடும் பொழுது கண்டிப்பாக மேலும் மேலும் மேன்மை பெற முடியும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், இதுவரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ அந்த மகர வீட்டை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் சென்று சுக்கிரன் நீசமடைய போகிறார். இந்த நீச சுக்கிரனை சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்க இருக்கிறார். அதுவும் உக்ர நிலையில் பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர
புதன் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலம்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் கடக ராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை எல்லோருக்குமே தெரியும், சூரியன் கடகராசி மண்டலத்தில் சிவராஜ யோகமாக அமர்ந்து எல்லா அம்மன் கோயில்லையும் இந்த ஆடி மாசம்னாவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரன். இந்த சந்திரனுடைய வீட்டில், அதாவது ஒரு பெண் ராசியில் சூரியன் சுபபலம் பெறுகிறார். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது, அடுத்தது என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நீச சுக்கிரனை சனி பார்க்கிறார்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுல 12 ராசிக்கும் வழக்கம் போல் திரும்பவும் நாங்கள் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.